வணக்கம். நாளிதழ். இலங்கையில மட்டக்களப்பு என்ற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக மண்முனை என்று சொல்லப்படுகின்ற இடத்துல, கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு நேரத்துல, ஒரு ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டுக்குள்ள 9 பேர் புதையல் தோண்டுற சம்பவத்துல ஈடுபட்டிருந்தாங்க. இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாமே நம்ம சினிமா படங்கள்ல அல்லது கதைகளாக கேட்ட ஒரு விஷயம், நிஜத்துல நடக்குமான்ற அளவுக்கு ஒரு ஷாக்கிங்கா தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நடத்தப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 16 வயதுடைய ஒரு சிறுவனும் இந்த இடத்துல பலி கொடுக்கப்பட்டு, அந்த புதையல் தோண்டி எடுக்கப்படுறதுக்கான இந்த ஒரு விஷயம் நடக்க இருந்தத போலீசார் 9 பேரையுமே இந்த டைம்ல கைது பண்ணியிருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில மட்டக்களப்பு என்ற இடத்துல மண்முனை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆலயம். அதாவது ஒரு வீதியோரமா இருக்கிற ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேண்டுக்குள்ள இந்த புதையல் இருக்குதுன்னு சொல்லி இந்த புதையல் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த புதையல் எடுக்கிறதுக்கு வந்தவங்கள்ல குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால், மொரட்டுவையை சேர்ந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மொரட்டுவை பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரதான கணக்காய்வாளர் அப்படியான ஒருத்தரும், இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற ராணுவத்துல இருக்கிற ஒருத்தரும், அவங்களோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த 16 வயதுடைய சிறுவனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் புலனறுவை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிறுவன். சோ இப்படி இந்த சிறுவனோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 9 நபர்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டிருந்தாங்க கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி. சோ இந்த இவ்வளவு பேரையுமே குற்றப்புலனாய்வுக்கு ஒரு நியூஸ் வருது, இப்படி ஒரு புதையல் எடுக்க வராங்கன்னு சொல்லி. இவங்க அன்று நள்ளிரவு 31ஆம் தேதி நள்ளிரவு கைது செய்யப்பட்டிருந்தாங்க. சோ மட்டக்களப்பில் இருக்கிற நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. சோ நீதிவான் முன்னிலையில இவங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம்லாம் ரொம்ப பெரிய ஷாக்கிங். இந்த சிறுவன் பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட ஜெனரேஷன்ல 3 தலைமுறையா பார்க்கும்போது, அந்த 3 தலைமுறையும் கடந்து வந்த ஜெனரேஷன்ல இருக்கிற முதலாவதாக அந்த தலைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ தலைப்பிள்ளையாக பிறந்த ஒரு சிறுவன். இப்படியான ஒருத்தரை பலி கொடுத்தோம்னு சொன்னால் புதையல் எடுக்கலாம் என்ற ஒரு மூட நம்பிக்கையில வேற கூட்டி வந்திருக்காங்க. இந்த 9 அதாவது இந்த 9 நபர்களே இந்த சிறுவனை தாண்டி மற்ற 8 பேர் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க சார்பாக ஆஜரான சட்டத்திறனை சொல்ற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த சிறுவன் இந்த மை போட்டு பார்த்து எங்க புதையல் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. சோ அதனால இவர் நாங்க கூட்டி வந்தோம்னு சொல்லி இப்படி ஒரு விஷயத்த தெரிவிச்சிருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் புதையல் எடுக்கிறது சட்டவிரோதமான ஒரு விஷயம். கவர்மெண்ட் அதாவது இந்த பூமியில இருந்து நம்ம என்ன கிடைக்கப்பட்டாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தமானது. சோ அரசாங்கத்தை கொடுக்கணும். இது நம்ம சட்டவிரோதமாக கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்றது அதுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சோ அதனால இவங்களை கைது பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இவங்களை 20ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வச்சு இவங்களோட விசாரணைக்கு போகுது. இதுல இந்த சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு மாத்த இருக்கிறாங்க. சோ இப்படி நம்ம இதெல்லாம் இந்த 90ஆம் ஆண்டுகள்ல வர படங்கள்ல அப்படியான படங்கள்ல இப்படி புதையல் எடுக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இந்த பலி கொடுக்கிறது. சோ இப்பவும் இந்த விஷயங்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இப்படியான மூட நம்பிக்கைகள் நம்புறவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது இப்படியான நியூஸ் மூலமாக நம்ம காணக்கூடிய இருக்கு. உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். நிறைய பேர் காணாமாக்கப்படுறாங்க. சோ நிறைய குழந்தைகள் காணாமாக்கப்படுது. சோ இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த விடயங்கள்ல ஈடுபடுறவங்களும் இருக்கிறதையும் பார்க்கும்போது, உண்மையிலே நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள், சிறுவர்களை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சிருக்கணும். சோ ஒரு நாளைக்கு காணலன்னு சொல்லி கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. சோ எங்கேயும் போறாங்களா இல்லையான்றதை மானிட்டர் பண்ணிக்கணும். இப்படியான நபர்கள் புதையல் எடுக்கிறதுக்கு பலி கொடுக்கிறது, அல்லது ஏதாச்சும் ஒரு அந்த சூனியம்னு சொல்லுவாங்க, இப்படியான விஷயங்கள்லாம் பண்றது, பலி கொடுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கையில ஊர்னு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம எல்லாருமே இருக்கணும்ன்ற விஷயத்த நான் இந்த வீடியோ மூலமா மென்ஷன் பண்ணிக்கிறேன். உண்மையில இப்படியான பலி கொடுக்கிற விஷயங்கள், புதிய எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ல யாரும் இப்படி புதையல் எடுக்கணும்னு சொல்லி யாரும் இப்படியான விஷயங்கள் ஈடுபடணும் ஒரு வேங்களை உங்களுக்கு கழிச்சிருந்தாங்க இந்த வீடியோ காட்டுங்க. இது முற்றிலுமே சட்டவிரோதமான ஒன்று. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்க வார்ன் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டான ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.